ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகத்தை நல்லா வறுத்துக்கணுங்க. எண்ணெயெல்லாம் விட வேணாம். மிளகு ஜீரகம், வெங்காயம், பூண்டு தக்காளி வெங்காயம் போடுறப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வதங்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்படும். அதுக்கப்புறம் உப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. ஏன்னா நான் வதக்கி தான் வைப்பேன். என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ தான் கிரேவி கிடைக்கும்ன்ட்டு நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி வதக்கி அரைச்சி அப்புறம் தான் வைப்பேன். வதக்கி நம்ம வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் போட்டுக்கணுங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 2-3 ஸ்பூன், நிறையா எண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். 2-3 ஸ்பூன் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம், பெருங்காயம், ஏன்னா புளி சேர்க்குறோம், மிளகா பொடி அது இது சேர்க்குறதுனால இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போடுறோம். இப்போ அந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கங்க. கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரு எலுமிச்சை அளவு, ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சளவு வச்சுக்கோங்க. புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாப்பொடி, பச்சை மிளகா 2-3 போட்டிருக்கோம். இருந்தாலும் தனி மிளகாப்பொடி ஒரு கொஞ்சம் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சத்தூள் எப்போயுமே மீன் கழுவுறப்பையும் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது இப்போ நான் மிளகாப்பொடி போடுறேன். சின்ன டீஸ்பூன் தான், அதனால் 2 ஸ்பூன் போடுறேன் மிளகாப்பொடி. மல்லிப்பொடி 2-3 ஸ்பூன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் சாம்பாருக்கெலாம் போடுவோம்ல, குழம்பு மிளகாப்பொடி வச்சுருப்போம்ல, அது ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரப்போ நம்ம மீனை சேர்த்து ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா மீன் குழம்பு ரெடி ஆயிரும். ஆனால் இப்போ இது என்ன பிரச்சனைனா, இது என்ன மீனுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்கார் போய் ஏதோ ஒரு மீன் வாங்கிட்டு வர சொன்னால் இந்த மாதிரி ஒரு மீன் வாங்கிட்டு வந்தார். இது முள் இல்லாத மீனுன்னு அவன் சொன்னான்னு வாங்கிட்டு வந்தார். அது மீன் தான், ஆனால் என்ன மீனுன்னு எனக்கு தெரியாதுங்க. அது முள் இல்லாத மீன். குழம்பும் வச்சு நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். அந்த ஹோட்டலெல்லாம் ஸ்டார்டர்ஸில் கொடுப்பாங்கள்ல, ஃபிஷ்ஷில் இந்த இதில் முள் இருந்துச்சு. இது போட்டு நான் குழம்பு வச்சிட்டேன். முள் இல்லாதது ஃப்ரை பண்ணோம், டிக்கா மாதிரி. அந்த வீடியோ நாளைக்கு போடுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.